ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டீ ஸ்டோரில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு டார்க் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, இன்ஜெட் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து அதை ஜெர்சி கிளாத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே இயர்லியராக பார்த்தீங்கன்னா காட்டனில் இந்த டார்க் ஷீட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ ஜெர்சி கிளாத்தில் இது அப்ளிகல் ஆகுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ அண்ட் இந்த டார்க் ஷீட் லைட் ஷீட்ன்றது ஒரு லைஃப் சேவர் மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பெரிய டிடிஎஃப் செட்டப்போ, ஸ்க்ரீன் பிரிண்டிங் செட்டப்போ, வைனல் செட்டப்போ, D2G சப்ளிமேஷன் எதுவுமே தெரியல. ஜஸ்ட் இந்த ஒரு பேப்பரை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நார்மல் இன்ஜெட் பிரிண்ட் எடுத்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம். கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் நம்மளுக்கு தேவை, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்வாவில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேன்வா டிசைன் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சாக்கர் டிசைன் ரெடி பண்ணி, அதாவது இதில் ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லேருந்து எடுத்து நான் என்னோட டிசைனுக்கு யூஸ் பண்ணிப்பேன், சரிங்களா? இப்போது என்னோட டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதுதான் நான் எடுத்த ஃப்ரீ டெம்ப்ளேட், ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட் இதுதான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை தான் ஒரு டார்க் ஷீட்டில் இன்ஜெட் பிரிண்டில் பிரிண்ட் பண்ணி அதை டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிசைனை எடுத்து டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே எடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ சேவ் பண்ணுறது. இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து, ஏன்னா நான் ஒரு ராயல் ப்ளூவில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த எல்லோ வித் திஸ் மல்டி கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதனால், சரிங்களா? இப்போது ஃபோட்டோஷாப்பில் போய் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஒர்க் பண்ண போகிற ஃபைல் ஒரு A4 சைஸ் தான் என்கிட்ட இருக்கிற டார்க் ஷீட். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை செட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 8.26, 10.69, 300 dpi இது போதும். இது பிரிண்டபிள், நல்ல பிரிண்டபிலிட்டி கிடைக்கும். 300 ரெசல்யூஷனு அண்ட் ப்ளஸ் சைஸ் எக்ஸாக்ட் சைஸ் இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் ஃபார் பிரிண்ட், அதாவது பிரிண்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி அது, சரிங்களா? ஓகே கொடுத்துட்டு Ctrl+P. ஸோ என்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Epson L1800 இங்க்ஜெட் பிரிண்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரிண்டோட குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ நான் இதில் போயிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் செட்டிங்கில் போயிட்டு சைஸஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ A4 ஃபோட்டோ பேப்பர் கிளாஸ், ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது நல்ல குவாலிட்டியான பேப்பர். அதனால் ஏன்னா இது திக்கான பேப்பர், அதனால் இந்த செட்டிங்கு ஹை கலர் கொடுத்து ஓகே கொடுத்து பிரிண்ட்டு கொடுத்துட்டா பிரிண்ட் ரெடி ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ரெடி ஆனோன்னா அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஜெர்சி கிளாத்தில் டார்க் ஷீட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவுட்புட் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பக்காவும் இருக்கும் அவுட்புட்டு. ஸோ டியூரபிலிட்டி நான் சொன்ன மாதிரி நல்ல டியூரபிலிட்டி இருக்கும். பட் இதோட பிரிண்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 to 70 rupees இருக்கும். பட் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை. டீடைல் செட்டப், ஒரு சப்ளிமேஷன் ஆர் ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஆர் D2G இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஜெட் பிரிண்டர், ஒரு 8+ மிஷின், இந்த பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனுமே வந்து எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகனா ஏற்கனவே காட்டனில் இந்த டார்க் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதே டார்க் ஷீட்டை டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் ட்ரை பண்ணி அதோட வீடியோ தான் இந்த டியூட்டோரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. ஸோ அவுட்புட்டுமே பக்காவாக வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெட் பிரிண்டோட குவாலிட்டேஜ் தான் இதோட அவுட்புட் இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது L1800, அதில் 6 கலர் இருக்கும். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ 4 கலர் பேசிக் மாடலில் இன்ஜெட் பிரிண்டர்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்ஜெட் பிரிண்டரோட குவாலிட்டி தான் இந்த பேப்பர் பிரிண்ட் இன் டிஷர்ட் அது நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பெர்மனன்ட் பிரிண்ட் தான். இதோட டியூரபிலிட்டியும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ டியூரபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த ஸ்டிக்கர் மாதிரி அப்படிலாம் ஆகாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காட்டனோட ஜெர்சியில் வந்து இந்த ஸ்டிக்கர் மெத்தட்ஸ்லாம் வந்து நல்லாவே பக்காவாக பிளெண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதோட அவுட்புட் தான் இது. ஸோ மெயினாக இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஆன்லைன் டூலில் ஒரு டிசைன் ரெடி பண்ணி அதை ஜென்ரலாக வந்து ரீசைஸ் பண்ணி ஒரு இன்ஜெட் பிரிண்டரில் இந்த பேப்பர், இதுக்கான ஸ்பெசிஃபிக் பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் 2 லேயராக இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க அந்த பேப்பரை பிரிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இதுக்கு ஃபிளிப் ஹாரிசான்டல் கொடுக்க தேவையில்ல, டைரக்ட் பிரிண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது டைரெக்டாக வந்து பிரித்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை வியூ பண்ணாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் போட்டாச்சு. சேனல் ஆல்ரெடி போட்டாச்சு அண்ட் போட்டுகிட்டே இருக்கேன். சரிங்களா? எனக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் ஷேர் பண்ண தோணும் அதெல்லாம் வந்து ஐ கீப் ஷேரிங் இன் மை சேனல். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க போகணும். அண்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் டூ பை ஆக்ஷன். சரிங்களா? ஆக்ஷன், அதாவது கொஸ்டின் கேட்குறதோ, கொரி ரைஸ் ஆகிறதோ, டவுட்ஸ் வர்றதோ, ஒன்ஸ் நீங்கள் எக்யூப்மெண்ட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் இன்வால்வ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கொரிஸ் அப்போ வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லாமே ஜஸ்ட் பேப்பர்லேயே நீங்கள் எல்லாமே கொரிஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொரிஸ் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் வாங்கி பிஸ்னஸ் வாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதோட டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட்லாம் தெரியும் அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஷீட்டு அண்ட் 8+ மிஷின், ஒரு இன்ஜெட் பிரிண்டரை வச்சு எப்படி டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.